அன்பார்ந்த உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் முருகு ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் குடும்ப ஜோதிடர் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பற்றி சொல்ல முன் வந்துள்ளேன். இந்த 2024 மே மாதம் 1ஆம் குரு பெயர்ச்சியார், சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசி பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். மேஷம், ரிஷபம். இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இப்போ மிதுன ராசி எடுத்துக்கிட்டோம்னா, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சியாக இருக்கிறார். 12ஆம் இடம் வந்தது விரயச்செலவு. 12ஆம் இடம் வந்தது ராவணன் முடி 12இல் வீழ்ந்ததும் அப்படின்னு இருக்குது. ராவணன் முடி 12 அரசாட்சி இழந்து போனேன் அந்த மாதிரி அமைப்பில் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அது எப்படின்னு சொன்னாக்கா, 12ஆம் இடம் விரயஸ்தானம், சுப விரயம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா வகையிலையுமே ஒரு மூலதனம் போட்டு செய்யக்கூடிய சுப விரயம்னா என்ன, ஒரு வீடு கட்டுறதுல சுப விரயம், திருமணம் ஆகிறதுல சுப விரயம், இப்படி இது. ஆனால் இப்போ ஏற்படக்கூடிய சுப விரயம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப விரயம். அதனால் 12ல் குரு வந்துருச்சுன்னா பதவி பறி போயிடும், அரசாட்சி விழுந்துடும், இப்படிங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ விரய செலவு ஏன்னா குரு பகவான் நன்மையை செய்வார். சுப விரய செலவுகளை கொடுத்தா, இப்போ விரயங்கள் ஏற்பட்டால் காலப்போக்கில் எதிர்காலத்தில் பன்மடங்கு அந்த விரயமானது உங்களுக்கு நன்மை அளிக்கும். இப்போ ரிஷபராசிக்கு அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவு. அதே மாதிரி குரு பார்வை இருக்குல்ல, குரு பார்வை ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வை, அதாவது மிதுனத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குரு தர்மபுத்திரர் 4லே வனவாசம்படி போனதும் அப்படின்றார். அப்போ 4லே வனவாசம்படி போனது அப்படின்னு சொன்னாக்க, 4ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு நன்மையத்தையும் செய்வார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகன சேர்க்கை, புதிய வீடு கட்டக்கூடியது, வெளிநாடு பயணங்கள், சொத்து சுகம் வாங்கக்கூடியது, சுகஸ்தானம் இல்லையா 4ஆம் இடம். மிதுன ராசிக்கு 4ஆம் இடம், அதே கன்னி ராசி வீடு. அப்போ எல்லா வகையிலையுமே ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ மிதுன 4, 5, 6ஆம் இடத்தை 6ஆம் இடம்னு சொன்னால் ரிஷபத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடம். 7ஆம் இடம்னு சொன்னாக்கா இது மிதுனத்துக்கு 6ஆம் இடம். அப்போ மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் நோய் எதிர்ப்பு, கடன். அப்போ நோய்கள், இதுவரைக்கும் இருந்தக்கூடிய நோய்கள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும், எதிராளிகளுடைய பகை மாறும். இதெல்லாம் எதிராளி பகை மாறி ஒற்றுமை சேர்வார்கள். இப்படி குரு பார்வையினால் ஒரு நன்மை நடக்கக்கூடியது. 6, 7, 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதாவது 8ஆம் இடத்தை ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் இல்லைங்க விவகாரம், இதெல்லாம் குரு பார்க்கும்போது நல்லா நன்மையை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். இப்படி அமைப்புகளை மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி 12ல் குரு இருந்தாலும் கூட அவனுடைய பார்வை பலன் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகளுக்கு மிதுன ராசி அன்பர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்ன நமக்கு இந்த மாதிரி அமைப்பில் 2ல் 12ல் வந்துட்டார் குரு அப்படின்னா, மேற்கொண்டு இன்னொன்று என்னென்னா, எல்லா குரு பெயர்ச்சி எது நடந்தாலும் அவர்களுடைய திசா புத்திகள், சாதகமான திசா புத்தி பலன்கள் நன்மையாக நடக்கக்கூடியது இருந்தால், எத்தனை ஒரு குரு பெயர்ச்சி பலன்கள் தீயதாக இருந்தாலும் கூட நன்மையே கொடுக்கும். திசா புத்தி பலன்கள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியது. இப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மையை படக்க முடியாது. இப்போ கோச்சார பலன் எடுத்துக்கிட்டோம்னா, குரு 12ல் இருக்கிறாரு. சனி பகவான் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அப்போ 9ஆம் இடத்துக்கு
மிதுன ராசியில் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில். அப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் வண்டி வாகன சேர்க்கை நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகக்கூடி இந்த குரு பெயர்ச்சி எந்த வகையிலையுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், இருந்தாலும் அவை சரியாக போயிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சுப விரய செலவுகள் ஏற்படும். பார்வை உடன் நன்றாக இருக்கும். நோய் எதிர்ப்பு கடன் தொல்லைகள் தீரும். ஆயுள் வளம் நன்றாக இருக்கும். புதிய சொத்து சுகம், குடும்பஸ்தானம், வீடு கட்டுதல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவேன். ஆனால் தொடரும் விடைபெறு என்ன தொடருவேன். உங்களுடைய முழு ஜாதகத்தையும் என்னிடம் தெரிந்து கொள்ள ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்து உங்களுடைய பலன்களை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். ஜாதகமும் எழுதி உங்கள் வீட்டிற்கே கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு கொள்ளுங்கள். இவன் முருகு ஜோதி நிலையம், சுப்பிரமணியம், எம்ஏ. நன்றி, வணக்கம்.